ஹலோ காய்ஸ், இது என்னுடைய தேர்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எந்த ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கேலிங்க் வந்து அவங்களுடைய ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, அதே மாதிரி டெலகிராம்லேயும் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு டெலகிராமில் இருக்கிறதையும் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பில் ரெண்டுத்தில் இருக்க டாஸ்க்லையும் கம்ப்ளீட் பண்ணி நம்மளால் எப்படி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் டெலகிராமில் பண்ணுறது கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் இல்லை, ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ் தருவாங்க ஆப்பை கம்பேர் பண்ண சொல்ல. ஆனால் அந்த கேலிங்க்ன்ற இந்த ஆப் மூலயமா தான் நம்மளால் அந்த கேலிங்க் ஏர்ட்ராப்பை கிளைம் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா டெலகிராமோட ஆப் லிங்க் அதில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸ். அதுக்கு வந்து நீங்கள் டெலகிராம் டவுன்லோட் பண்ணியிருக்கணும், வெப்பில் யூஸ் பண்ணாதீங்க மொபைல் ஃபோனாக இருந்தால். லேப்னால் உங்களுக்கு இது லேபில் எனக்கு ஓப்பன் ஆகுமான்னு தெரியல, அதனால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அவங்களோட இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் இதுவாக லோட் ஆகி இங்கே ஸ்டார்ட் ஏர்னிங், ஜாயின் கம்யூனிட்டி, லேர்ன் மோர்னு இருக்கா, இதில் ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்தீங்கன்னா பர்மிஷன் கேட்பாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய ஆப்பை நம்மள ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த பாட்டு, அதனால் கேட்பாங்க. ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் ஒரு ஆப் லோட் ஆகும். லோடு ஆகி முடிக்கணும். லோடு ஆன உடனே வெல்கம் டு கேலிங்க் ஏர்ட்ராப்னு இங்கே ஷோ ஆகுதா. இப்போனா இதை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். இதில் நம்ம லான்ச் ஆப் கொடுப்போம். லான்ச் ஆப் கொடுத்தோடனே இதுதான் உங்களோட இன்டர்ஃபேஸாக இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் இங்கே பாருங்கள், அது ஃபஸ்ட்டே லோட் ஆக சொல்லி டாஸ்க்லலாம் லோட் ஆகுது. இதெல்லாம் நம்மள கம்ப்ளீட் பண்ண வேண்டிய வேரியஸ் டாஸ்க்கெல்லாம் ஈஸி தான். நீங்கள் ஈஸியாக இதில் டெலகிராமில் கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க்கெலாம் நிறைய பாயிண்ட்ஸ், அதிகமான பாயிண்ட்ஸ் தராங்க. ஸோ டெலகிராமில் கம்பல்சரி நல்லா ஆக்டிவாக இருங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெஃபரல், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணுற மூலியமாகவும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். தேர்ட் ஆப்ஷனாக இங்கே டேப்ஸ் வந்து இந்த ஆப்பில் கொஞ்சம் பக் இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கிள் டேப்பாக தான் நீங்கள் டேப் பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ணிங்கன்னா அது கவுண்ட் ஆகாது, பக் ஆகி திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொத்த டெலகிராமையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் டெலகிராம் வந்து இந்த ஏர்ட்ராப்பில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் சிங்கிள் கிளிக்ஸ்னால் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் கிட்டத்தட்ட சிங்கிள் கிளிக்ஸில். இந்த டெய்லி இந்த 500 கிளைம் பண்ணுங்கள் டேப் பண்ணியே. இங்கே ஃபோர்த்து ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப் வந்து நீங்கள் அந்த கேலிங்க் ஆப்போட கனெக்ட் பண்ணணும் இந்த டெலகிராம் அக்கௌண்ட்டை. அப்போ தான் இந்த ஏர்ட்ராப்புன்ற பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தேர்டு ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய இந்த இதையும் ஆப்போட கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு லீடர் போர்டு காட்டும். இவ்வளோ பாயிண்ட்ஸ், நீங்கள் இந்த ரேங்க்கில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு காட்டும். கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இது வரைக்குமே டோட்டலாக 9,34,221 பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட எவ்வளவு 13 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஏர்ன் பண்ணி வச்சுருக்க டோக்கன்ஸ். அதுலேயும் இவர் ஒருத்தர் மட்டுமே 70 மில்லியன் டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்காரு. கணப்பால்லாம் இல்லை, இது ஏதோ பேரே வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ பேர் இருக்காங்க. கரண்ட்லி ஆக்டிவ்லேயும் பாருங்கள் 809 மெம்பர்ஸ் ஆர் கரண்ட்லி ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ டெலகிராம் ஆப்பை யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கேலிங்க்ன்ற ஆப்பை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேலிங்க் ஆப்போட ப்ளே ஸ்டோர் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணோடனே அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோடனே உங்களை சைன் அப் பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் இல்லைனா சைன் இன் காட்டும். சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப்பில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் உங்கள் இஷ்டம் தான். அது உங்களுடைய இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், கண்ட்ரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஸோ உங்களுடைய ப்ரைமரி இமெயில் ஐடியை கொடுங்க. ஏன்னா இந்த இமெயில் ஐடி தான் நம்ம வச்சு அந்த டெலகிராம் ஆப்லேயும் சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் சைன் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், இருங்க. இப்போ தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோடனே வெரிஃபை யுவர் இமெயில்னு ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் நம்மளோட இமெயில் ஐடிக்கு ஒரு 6 டிஜிட் கோடு அனுப்பியிருப்பாங்க, ஓடிபி மாதிரி. அதை நம்ம காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணணும். வெயிட். இப்போ பாருங்கள், என்னோடய
ஜிமெயிலுக்கு அவங்க கேலிங்க்குன்ற ஒரு மெயில் ஐடியிலேருந்து எனக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு 6 டிஜிட். இப்போ இந்த ஓடிபியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இப்போ அந்த கேலிங்க்குன்ற ஆப்பில் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படி மெயில் வரலன்னா திருப்பி நீங்கள் சென்ட் இமெயில் அகைன் கொடுக்கலாம். வந்துடுச்சுன்னா அந்த ஓடிபியை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தவொடனே உங்களை ஒரு 4 டிஜிட் பின் செட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியானதுன்னு விட கொஞ்சம் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்ற ஒரு பின்னை போடுங்க. இங்கே திருப்பியும் கன்ஃபார்ம் அதே பின்னை போடுங்க. இங்கே போட்டோடனே உங்களுக்கு பின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் என்னென்னா அவங்களோட ஆப்பில் வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகலாமா வேணாமான்னு கேட்பாங்க. நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸ்கிப் கொடுத்தவொடனே இதுதான் உங்களோட இன்டர்ஃபேஸாக இருக்கும். இதில் கெட் யுவர் ஃபஸ்ட் ஏர்ட்ராப் பாயிண்ட்ஸ்ன்னு மேலே ஷோ ஆகுதா, அங்கே கிளிக் பண்ணோடனே உங்களை ஒரு 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த 5 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு 70K கேலிங் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஏர்ட்ராப் பாயிண்ட்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு பாருங்கள், லேர்ன் ஹவு கேலிங்ஸ் ஒர்க்ஸ். ஒன்றும் இல்லை, இது கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்தோடனே உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். க்ரியேட் யூசர் நேம்னு ஒரு டாஸ்க். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எதனா ஒரு யூசர் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் பாருங்கள், இப்போ சேவ் கொடுக்குறேன். எனக்கு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அப்லோட் பிக் வந்து நீங்கள் எதனா ஒரு பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்காக இப்படி பண்ணுறேன். ஒரு பிக்கர் ஃபோட்டோ இல்லைனா கேலரியிலேருந்து எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 4th டாஸ்க்காக அவங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேயே கிளிக் பண்ணிங்கனாலே லிங்க்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண உடனே, ஆனால் இந்த டெலகிராம் சேனல் முக்கியம், ஏன்னா இதில் தான் அவங்களோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த ஆப் போனீங்கன்னா இங்கே ஐ ஜாயின்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து ஃபாலோ கேலிங்க் ஆன் எக்ஸ்னால் ட்விட்டர். இப்போ எக்ஸ் தான் அதுக்கு கூப்பிடணும், நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கான லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. கேல நம்ம அதை எக்ஸில் நம்ம அதை அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும். நான் ஏற்கனவே இந்த அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்படி எனக்கு ஃபாலோயிங் ஷோ பண்ணும், உங்களுக்கு ஃபாலோன்னு காட்டும். அங்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ திருப்பியும் அந்த ஆப் போனீங்கன்னா ஐ ஜாயின்டுன்னு திருப்பியும் காட்டும், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ 5 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்ட பேட்டுக்கு இங்கே மேலே காட்டுது பார்த்தீங்களா, ஏர்ன் மோர் கேலிங்ஸ்னு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆப்பில் இருக்க ஏர்ட்ராப் பேஜ். இந்த ஏர்ட்ராப் பேஜில் ஆப் பாயிண்ட்ஸுன்னு 70K, இப்போ நம்ம ப்ரீவியஸாக கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்லாம் சேர்த்து 70K கொடுத்துருப்பாங்க. இதில் இங்கே பாருங்கள், டெய்லி செக்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ரிப்பீட்டபிள் குவிட்ஸில். இதில் டெய்லி செக்கினை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளைம் டெய்லி பாயிண்ட்ஸ் நவுன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து கிளைம் ஆகிட்டு அவைலபிள் இன் 5 ஹவர்ஸ்ன்னு இப்போ எனக்கு காட்டுதா. திரும்பவும் எனக்கு 5 ஹவர்ஸ் கழிச்சு திருப்பியும் என்னால் கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி 24 ஹவர்ஸ் கழிச்சு தான். இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வந்து காலையில் தான் உங்களுக்கு ரீசெட் ஆகுது, 6 o'clock ஐ திங்க். அப்போ தான் உங்களுக்கு ரீசெட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 7 காலையில் எழுந்துக்க சொல்ல சும்மா ஒரு வாட்டி டெய்லி இந்த ஆப்பில் செக்இன் பண்ணுங்கள். இது மூலியமாகவும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிக்கினே இருக்கும். இதுக்கடுத்து இங்கே பாருங்கள், மைல் ஸ்டோனுன்னு ஜாயின் கேலிங்க் டெலகிராம் மினி ஆப். நம்ம இப்போ டெலகிராமில் மினி ஆப் ஓப்பன் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னதில்ல, அந்த அக்கௌண்ட்டை இப்போ இதோட கம்பைன் பண்ணணும், அதாவது கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டெலகிராம் ஆப்னாலே அது க்ளோஸ் ஆகாது. இப்படி தான் நம்ம இந்த நார்மலாக ஃபோனில் இப்படி ஸ்வைப் பண்ணுற மாதிரி இங்கே கீழே இருக்கும். அதுக்கு இதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ பாருங்கள், கனெக்ட் கேலிங்க் அக்கௌண்ட். இப்போ இதை டச் பண்ணோடனே புது யூஸராக இருந்தீங்கன்னா சைன்அப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ கனெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் அக்கௌண்ட். அங்கே என்ன இமெயில் ஐடி போட்டிங்களோ சைன்அப் பண்ணுறதுக்கு, அந்த மெயில் ஐடியை இங்கே போடுங்க.
இந்த இமெயில் ஐடி போட்டுட்டு லாகின் கொடுத்தாங்கன்னா அக்கௌண்ட் கனெக்டடுன்னு கனெக்ட் ஆகிடும். இப்போ டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கனாலே இங்கே பாருங்கள், ஆப்பில் 20K பாயிண்ட்ஸ் தான், ஆனால் இங்கே 5 lakh பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க டெலகிராம் ஆப்பில். ஸோ இப்போ இதை கிளைம் பண்ணுறேன். நான் கிளைம் பண்ணுறது மூலிமா எனக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் ஆகிடுச்சு. இப்போ ஆப் போங்க, இதுதான் கடைசி டாஸ்க் இங்கே. ஸோ இப்போ பாருங்கள், ஜாயின் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் டெலகிராம் மினி ஆப்னு ஷோ ஆகுதா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ அந்த பேஜ் ஒன்று லோட் ஆகி டெலகிராம்குள்ளே போகணும். அப்போ இதை இப்படி ஸ்வைப் பண்ணுறேன். டெலகிராம்குள்ளே போகாதீங்க. இப்போ இங்கே வெரிஃபைன்னு காட்டுதா, வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கனாலே அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகி எனக்கு இப்போ 95,000 பாயிண்ட்ஸ் ஆப் மூலிமா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இங்கே ஷோ ஆகும். டெலகிராம் டெலகிராம் ஆப் மூலிமா எனக்கு 5,26,000 பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி செக்இன்லாம் இந்த ஆப்பில் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த ஆப் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ டெலகிராமில் இதில் இருக்க நிறைய டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவே நிறைய உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் பார்ட்னர் ஆப்பில் 2 தான் இருக்குது டாஸ்க். இது வந்து நான் இப்போ கிளிக் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி திருப்பியும் நம்ம இந்த ஆப் எப்படி லான்ச் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்மிஷன் கேட்கும். இதில் கேன்சல் கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா, கிளைம்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதை கிளைம் பண்ணிங்கன்னா ஒரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ண தான் அடுத்த டாஸ்க்கை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி கிளைம் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த டாஸ்க்குக்கான ஸ்டார்ட்டுன்ற பட்டன் வந்து அனேபிள் ஆகும். இதே மாதிரி திருப்பி இப்போ நான் கேன்சல் கொடுக்குறேன். கேன்சல் கொடுத்தாலுமே இங்கே கிளைம் காட்டும் எனக்கு. இந்த ஆப்பில் அந்த ஒரு சின்ன பக் இருக்குது. ஸோ உங்களால் அதை வச்சே ஈஸியாக எந்த டாஸ்க்கும் அந்தளவுக்கு கம்ப்ளீட் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ எனக்கு 2 பார்ட்னருக்கான டாஸ்க்கும் முடிச்சிட்டேன். இப்போ சோஷியல் டாஸ்க்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ ரைட் திஸ் எக்ஸ் போஸ்ட்னா அவங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்டில் எதனா ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, அதை நம்மளை வியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்தாலுமே எனக்கு இங்கே கிளைம்ன்றது ஷோ ஆகும். இது வரைக்கும் பாருங்கள், எந்த ஒரு ஸ்டார்ட் பட்டனும் அனேபிள் ஆகலை. இப்போ கிளைம் ஆச்சுன்னா தான் எனக்கு இங்கே அனேபிள் ஆகுது பாருங்கள். இந்த கிளைம்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனேபிள் ஆகும். எனக்கு நெட்வொர்க் எரர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரமாக சுற்றுது. சரி, நெக்ஸ்ட் டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். செட் யுவர் ரிமைண்டர் ஃபார், அவங்களுடைய எதனா அப்டேட் போட்டாங்கன்னா அது எனக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லைனா எதனா ஒரு ரிமைண்டர் மாதிரி இங்கே செட் பண்ண சொல்லியிருக்கிறது. நான் திருப்பி இதையும் நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்தோடனே எனக்கு கிளைம் காட்டுதா, கிளைம் கொடுங்க. நெட்வொர்க் எரரே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஒன்ஸ் அகெயின் 2 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு கிளைம் ஆகிடுச்சு. இப்போ நான் டன் கொடுக்குறேன். இப்போ திருப்பி நான் ஒரு get.ioவில் சைன்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு எக்ஸ்சேஞ்ச், பெரிய எக்ஸ்சேஞ்ச் தான். அது வந்து டெலகிராம் ஆப்பில் ஓப்பன் ஆகாது. ஏன்னா get.ioலாம் இந்தியாவை விட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட. ஆனால் இப்பயும் இந்தியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஏபிகே மூலிமா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நானுமே யூஸ் பண்ணுறேன் ஏபிகே தான். ஆனால் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு. வெறும் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. எல்லா டாஸ்க்குமே அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் இதில். எனக்கு இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபாலோ சிஇஓ, இந்த கேலிங்கோட இந்த ஆட்ராப்புக்கான ஐடியா கொடுத்த சிஇஓ அவங்க தான் அவங்களுடைய எக்ஸ்பேஜஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம சும்மா ஸ்டார்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடலாம். இப்போ அடுத்தது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா இது போஸ்ட் டெலகிராம் ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி போடணுன்னா டெலகிராமில் உங்களுக்கு ப்ரீமியம் வேணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு இங்கே அபவுட் டெலகிராம் ப்ரீமியம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு 2-3 டேக் கூட ஒரு சில பேருக்கு எடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். அதே மாதிரி இது ஃபாலோ தான், எக்ஸுன்றது கொஞ்சம் ஈஸி தான். திருப்பியும் பேக் வந்துடலாம். இப்போ நான் திருப்பியும் கிளைம் பண்ணுறேன். கிளைம் ஆகிடுச்சு இப்போ எனக்கு. இப்போ இதுவும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது பூஸ்ட் கேலிங்க். ஒரு டெலகிராம் சேனலை பூஸ்ட் பண்ணலாம் நம்மளால். எந்தளவுக்கு யூசர்ஸ் அந்த சேனல் பூஸ்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அதுக்கு பிஆர் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதையும் பண்ணுறேன். திருப்பியும் பூஸ்ட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணுறேங்க. அவ்வளோதான், இதுக்கும் கிளைம் ஆகிடும். ஆனால் அடுத்து இருக்கிறது தான் ரொம்ப அதிகமான டாஸ்க் இருக்கிற ஒரு இது, கம்யூனிட்டிஸ்.
நம்ம டெலகிராம் சேனலில் ஏற்கனவே அவங்களுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகிட்டோம். ஆனால் ஆப்பில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணோம். அவ்வளோதான். அப்படியே கிளைம் வந்துருச்சு பாருங்கள். அது ஏற்கனவே ஜாயின் ஆகிட்டோன்னு தெரியுது அதுக்கும். இப்போ நம்மள மாதிரி கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்கிற சேட் குரூப்பில் நம்மளை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் உங்களோட அப்டேட்ஸ் எதுனா நம்ம மிஸ் பண்ணால் கூட அந்த சேட்டில் நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க. இருங்க, நான் இப்போ எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன். காய்ஸ், இப்போ என்னுடைய எல்லா டாஸ்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கம்யூனிட்டியில் 0 டாஸ்க், சோஷியலில் 0 டாஸ்க், பார்ட்னர்ஸில் 0 டாஸ்க். இப்போ மேலே மட்டும்தான் ரெஜிஸ்டர் கேலிங்க் அக்கௌண்ட்டில் லேர்ன் மோர் அபவுட்னு நம்ம ஆப்பில் ஒன்று பண்ணோம்ல, அதே மாதிரி ஒரு வீடியோ டாஸ்க் இருக்குது. இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுக்கும் நீங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி பேக் வந்தீங்கனாலே கிளைம் ஆகிடும். இப்போ இது எல்லா டாஸ்க்கும் நான் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் இதில் டாஸ்கில் எல்லா டாஸ்க்கும் முடிச்சிங்கனாலே இந்த ஏர்ட்ராப் இதுக்கு போனீங்கனாலே இங்கே ஸ்டார்ட் மைனிங்கிறது அப்போ தான் எனேபிள் ஆகும். டாஸ்க் முடிச்சிருக்கணும், அந்த கேலிங்க்ன்ற ஆப்பை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போ இந்த ஸ்டார்ட் மைனிங்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3600 வந்து 1 மணி நேரத்துக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகினே இருக்கும் என் அக்கௌண்ட்டில். அது வந்து 8 ஹவர்ஸ்க்கு ஆட் ஆகும். இது வந்து 8 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி விடணும். ரிமைண்டர்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், இல்லைனா அப்பப்போ நீங்கள் ஒரு ஞாபகப்படுத்தி பண்ணுங்கள். இங்கே 1xன்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் இந்த டெய்லி பூஸ்ட்டுன்றதுக்கு போயிட்டு நம்ம ஆப்பில் டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி இதுலேயும் டெய்லி செக்இன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க டே 7 அப்போ உங்களுக்கு பூஸ்ட்டும் கிடைக்கும். இங்கே இருக்க அந்த 2x 1xன்றது 2x ஆகும். அப்போ இங்கே 10,000 இருக்குன்னா பர் ஹவரில் அப்படியே உங்களுக்கு 20,000 ஒரு மணி நேரத்துக்கு ஏறும். ஸோ டெய்லி செக்இன் பண்ணுங்கள் ரெண்டுத்துலேயுமே. அதுக்கடுத்து இங்கே ஸ்டேட்டஸ் போங்க. இப்போ திருப்பியும் அப்படியே தான் காட்டுது. மை ஆக்டிவிட்டீஸ்லேயும் அதே தான் இருக்குது. இவ்வளோ தான் காய்ஸ் இந்த ஏர்ட்ராப். முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸை கெயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு சில வாட்டிலாம் அதே மாதிரி இது ரேங்க் புஷ் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸை நிறைய கெயின் பண்ணுறது மூலயமா இங்கே ரேங்க் புஷ் ஆகும். ஸோ மினிமமாக கோல்டு இல்லைனா கோல்டுக்கு மேலே பிளாட்டினமில் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டின்றது க்ரைட்டீரியா வந்து வைப்பாங்க. இதுக்கான டிஜி வந்து ஃபெப்ரவரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் ஏர்ட்ராப், டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ காய்ஸ்.